எனக்கு முதல் படம் செய்யக்கே நிறைய பேர் சொன்னது வந்து இது உனக்கு தேவையில்லாத வேலை, காசை தேவையில்லாமல் செலவு செய்கிற அப்படின்னு. இந்த வேலை தெரியும் தானே, வேறு ரிஸ்கி, எனி டைம் எதுவும் நடக்கலாம். கனடா மாதிரி ஒரு நாட்டில் வந்து நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது வேறு ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவைக்கு படத்தில் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. எந்தளவான ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இதுக்கு ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நேரத்தோட நீங்கள் பண்ண அந்த திரைப்படங்களில் வந்து எந்தளவு இன்கம் உங்களுக்கு வந்தது, உங்களோட நோக்கம் வந்து இன்கம்மா இல்லை மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்றதா? பெரிய அளவில் இருக்கிற ஊடகங்கள் வந்து எங்களுடைய படைப்புகளுக்கு அதிகமாக அவையில் வந்து நேரம் தாரதில்லை. தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். வணக்கம், நான் வேணுதரன். தமிழர்.ca நாங்கள் வந்து புதுசாக கலந்துரையாடல் செஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மௌனித்த பொழுது அப்படின்ற திரைப்படத்தோட இயக்குநர்களோடு இருக்கிறார். அண்ணாவை பற்றி சொல்லணும் என்றால் இவர் வந்து ஊடகத்துறையில் மிக அதிக காலம் அனுபவம் வாய்ந்த ஒருவர். அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்துறையிலுமே வந்து முழுநீள திரைப்படங்களாக 3 திரைப்படங்கள் இதுவரைக்கும் இயக்கியிருக்கிறார். முதலாவது வந்து ஒருத்தி 1, அடுத்து வந்து ஒருத்தி 2, இப்போ வந்து மௌனித்த பொழுது அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவரோடு தான் இன்றைக்கி நாங்கள் கதைக்கு போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வேணுதன். வணக்கம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர்.ca இணைய வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தி 1, ஒருத்தி 2 அப்படின்ற படங்கள் நேரத்தோட ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. மக்கள்கிட்ட இருந்து நிறைய வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சது. இப்போ வந்து இந்த மௌனித்த பொழுதுகள் அந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த திரைப்படத்தில் என்ன விஷயம் இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தி 1 வந்து 2019 வெளிவந்தது. கொஞ்சம் எதிர்பார்க்கல. அதாவது நான் வந்து ஊடகத்துறையில் இருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் செய்து அப்புறம் ஒரு ஃபீச்சர்ஸ் ஃபில்ம் ஒன்று செய்யலாம்னு நினைச்ச நேரம் ஒரு மன திருப்திக்கு ஒரு ஆசைக்கு ஒரு படம் செய்யலாம்னு தான் துவங்கினது. கிட்டத்தட்ட அது ஒரு வருஷமாக அதோட மினக்கெட்டு கனடாவில் மட்டும் திரையிட்டு இருந்தோம். ஆனால் அதிൻ്റെ ஃபீட்பேக் எல்லாத்த விமர்சனமும் வந்து அது கனடாவை தாண்டி கிட்டத்தட்ட ஏனைய ஒரு 10 நாடுகளுக்கு நாங்கள் ஸ்க்ரீன் திரையிட்ட நாங்கள். அதில் அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பு, அதிൻ്റെ ஃபீட்பேக், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த படங்களையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அந்த டைமில் தான் நாங்கள் கோவிட் டைம் வந்தது. அதனால் நாங்கள் சரி ஒன்றுமே செய்யலாது. அதே நேரத்தில் எங்களோட படங்களில் பார்த்தீங்கன்னா 2வது பார்ட் 2 வாரன்றது சரியான குறை அப்படின்னா தெரிஞ்சு அப்படி ஒன்றும் வரையில. சரி, அப்போ அதில் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 கேரக்டர்ஸ் பாத்திரங்களை மட்டும் வச்சு அடுத்த கட்டத்துக்கு செய்வோம்ட்டு அது ஒரு கற்பனை கதையாக உருவாக்கி அது செய்த நாங்கள். ஆனால் அது முதல் திரைப்படம் மாதிரி பல நாடுகளுக்கு போயில்லை. பிரான்ஸ், லண்டனோடு நாங்கள் நிறுத்தி கொண்டோம். காரணம் வந்து கோவிட் நேரம்ன்றது, அதனால் அது செய்ய முடியலை. இப்போ இந்த 3வது படம் வந்து எனக்கு ஊடகத்துறையில் இருந்தாலும் சில வர்த்தக நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். நீண்ட காலமாக எனக்கு ஆதரவு தெரியும். என்ன விஷயம் செய்தாலும் அவையில் பயப்படாமல் செய்ய நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அந்த வகையில் இந்த படம் வந்து லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் என்று கனடாவில் இருக்கிற லட்டிகா ஜுவல்லரி கோல்ட் ஹவுஸ் அவர்கள் ஒரு ஆதரவு தரதாக சொல்லியிருந்துச்சு. அப்போ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒருத்தி 1 மாதிரி தாயத்திலையும் ஊர்லேயும் இங்கேயும் செய்ய வேண்டிய ஒரு சூழல். கூடுதலாக என்னுடைய படங்கள் வந்து கற்பனை கதையில் நான் உடன்பாடு இல்லை. எனக்கு கூடுதலாக எங்களோட சமூகத்தில் நடந்த சம்பவங்களை மையப்படுத்தி தான் செய்கிறது. அந்த வகையில் இதுக்கு ஒரு நல்ல கதை கிடைச்சிது. இதுலேயும் சில பாத்திரங்கள் ஊர்லேயும் கொண்டு போய் அங்கேயும் படப்பிடிப்பு செய்து அதுக்கப்புறம் இங்கேயும் செய்தாங்க. இந்த படம் இப்போ வர்ற ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு யோக் சினிமாவில் திரையிடுறோம். ஸோ இது முதல் படம் மாதிரி அங்கேயும் இருக்கிற கலைஞர்களும் இருக்கணும், கனடாவில் இருக்கிற கலைஞர்களும் இருக்கணும். அதான் மௌனித்த பொழுது. சரி, நீங்கள் சொல்லியிருந்தீங்க லத்திகா ப்ரொடக்ஷன் ஊடாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ எந்தளவான ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இதுக்கு ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நேரத்தோட நீங்கள் பண்ண அந்த திரைப்படங்களில் வந்து எந்தளவு
இன்கம் உங்களுக்கு வந்தது? உங்களோட நோக்கம் வந்து இன்கம்மா இல்லை மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்றதா? நல்ல கேள்வி. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும்னு யோசிப்பீங்களா? இப்பயும் நாங்கள் செய்யணும்னு யோசிப்போம். அது ஒரு பாட்டு பாடுறதா இருக்கலாம், ஒரு படங்கிறதா இருக்கலாம், ஒரு எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அப்படிதான் எனக்கு படம் செய்கிறது. கூடுதலாக எனக்கு நடிக்க பிடிக்கும். நான் கொஞ்சம் கனகாலம் நடிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த படம் செய்த பிறகு அந்த மக்கள் தந்த வரவேற்பை வச்சு அடுத்தடுத்தது செய்வோம் என்று தான் துவங்கினது. நீங்கள் கேட்ட மாதிரி முக்கியமாக எங்களோட படங்கள் செய்கிறதுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கிடைக்கிற சரியான குறைவு. குறிப்பாக வந்து கனடா மாதிரி புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து சரியான குறைவு. காரணம் என்னென்னா, கனடா மாதிரி ஒரு நாட்டில் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது வேறு ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவைக்கு படத்தில் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு காரணம், அப்படி செய்ய வந்தாலும் அவைகள் இன்வெஸ்ட் பண்ணுற முதலீடு செய்கிற பணம் காசு வந்து திருப்பி அவை கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. காரணம் எங்களோட படங்களை பார்க்குற பார்வையாளர்ன்றது சரியான குறைவு. ஏன்னா இப்போ இந்தியாவில் அவ்வளோ கோஸ்ட்டில் வந்து படம் எடுத்தாலும் அது ஓடுறது மக்களோட கையில் மட்டும் இல்லாமல் கதை எப்படி இருக்குன்றதை பொறுத்தான் அந்த திரைப்படங்கள் நிறைய நாள் போகிறதும் அதில் லாபம் வர்றதும். மற்றது எங்களோட படங்களில் வந்து சில குறைபாடுகள் கடந்த காலங்களில் இருந்ததால எங்களோட மக்கள் வந்து ஒரு 2 மணி தியாலம் வந்து பார்க்கல தரம் குவாலிட்டி வந்து சரியா நல்லா இருக்கும்னு யோசிப்பினோம். கதை எப்படித்தான் இருந்தாலும் கூட ஒரு குவாலிட்டி அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து நல்லா இருக்கும்னு நினைப்பினோம். அப்போ அந்த விதத்தில் நான் முதல் படத்தில் இருந்து அதில் சரியான கவனமாக இருந்தேன். அப்போ அப்படி செய்யல வந்து வர்ற பார்வையாளர் வந்து எவ்வளவுக்கு கூட வந்து பார்க்கணும் எங்கிற படத்தை, அதுக்கு வந்து எங்களுக்கு போட்ட காசு திருப்பி கிடைக்கும். அன்றைக்கு அடுத்த படத்தை செய்யலாம்னு யோசிப்போம். ஆனால் இது இந்த தயாரிப்பாளர்கள் வந்து நட்டப்பட்டு போச்சுனோம்னா அவையில் இன்னொரு படம் செய்யணும்னு வர மாட்டாங்க. அந்த வகையில் எனக்கு இதுவரைக்கும் நான் வந்து முழுமையான தயாரிப்பாளர்கள் எனக்கு கிடைக்கல. படத்தை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல. ஆனால் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது என்ற சில செலவுகளை பார்த்துக்கொள்றதுக்கு, இப்போ இங்கேருந்து போய்க்கல அங்கே உள்ள அந்த போய் வர செலவுகள், தங்குற செலவுகள், கேமரா எக்யூப்மெண்ட்ஸ், இப்படி நிறைய செலவுகள், அதுகளை பார்த்துக்கொள்றதுக்கு எனக்கு தொடர்ந்து இப்போ 3 படங்களுக்கு, முதலாவது படத்துக்கு ஒருத்திக்கு வந்து டெக்னோ மீடியான்னு சொல்லி அந்த நிறுவனம் எனக்கு ஆதரவு தந்தாங்க. 2வதுக்கு வந்து ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டின்னு சொல்லி செல்வானாண்டு அவர் ஒருத்தி 2க்கு தந்தார். இப்போ இதில் வந்து லட்டிகா ப்ரொடக்ஷன் வந்து முழுமையாக இல்லாட்டியும் அவையின் ஒரு சப்போர்ட், இதை தாரம் நீங்கள் செய்யுங்க. அதே நேரத்தில் அவையின் வியாபாரமும் இருக்குது. அவையில் ஜுவல்லரி, மற்றது அவையின் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணி அப்படியான விஷயங்கள் இருக்குது. ஆகவே இதில் முழுசாக வந்து யாருமே ப்ரொடியூசராக இல்லை. எந்த படங்களில் 3மே கூடுதலாக என்னுடைய பணத்தை நான் முதலீடு செய்து, இப்போ ஒரு வர்த்தக 2 இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆக்களோட போகாமல் நாங்கள் இன்னும் நிறைய பேரோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து அப்படி தான் செய்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து வியாபார நோக்காக செய்யலை. எங்களோட கலைஞர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துறது உண்டு. அதே நேரத்தில் எங்களோட படங்களை எங்களோட மக்கள் பார்க்கணும், எங்களாலும் தரமான படங்கள் கொடுக்க முடியும்னு அந்த இதில். ஆகவே இதில் வந்து முடிஞ்ச அளவு இப்போ கடந்த 2 படங்கள்லையும் நான் முதலீடு செய்கிற பணம் வந்து எனக்கு சம்பளம், எனக்கு காசு, என்ற வேலைக்கு அப்படி என்று இல்லாமல் ஓரளவுக்கு எனக்கு முதலீடு செய்த பணம், அந்த இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து எனக்கு திருப்பி எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இப்போ 3வது படமும் செய்கிறேன். ஆகவே இது வந்து ஒரு வியாபார ரீதியோ அப்படின்னு இல்லை. ஆனால் 50,000 கனடிய டாலர்ல இருந்து நீங்கள் ஒரு 2 லட்சம் வரைக்கும் செலவு செய்து படம் எடுக்கலாம். இதுக்குள்ள தான் அந்த அளவுகள் இருக்கும். அது நாங்கள் எவ்வளவு தூரம் மட்டுப்படுத்தப்பட்ட, அதாவது வந்து எங்களுக்கு இருக்கிற விஷயங்களை மட்டும் வச்சுக்கொண்டு எப்படி பிரம்மாண்டமாக செய்யணுமோ அப்படி செய்கிறோம். அவ்வளோதான். அடுத்தது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து கனடாவில் மட்டும் இல்லாமல் இலங்கையிலையும் படப்பிடிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்படின்னால் இது வந்து ஒரு படம் இயக்கி அதை வந்து ஒரு நாட்டில் செய்கிறதே மிக கஷ்டமான விஷயம். 2 நாட்டுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற கலைஞர்களை வந்து ஒழுங்குபடுத்தி செய்கிறது அப்படின்றது ஒரு இலகுவான காரியம் இல்லை. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி நீங்கள் கலைஞர்களை தேர்வு செஞ்சீங்க? ஸோ அவங்க அங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சிச்சுவேஷன் சில உங்களோட ஸ்டோரியை பொறுத்து அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, எனக்கு முதல் படம் செய்தபடியாக கொஞ்சம் அனுபவம் இருக்குது. முதல் படம் செய்ய சரியான கஷ்டமாக இருந்தது. இப்போ இங்கே இருந்து யாரை அங்கே தெரிவு செய்கிறன்ற ஒரு பிரச்சனை, அவையில் எனக்கு முன்பின் தெரியாத ஆக்களாக இருப்பினும், அதே நேரத்தில் நான் போனால் இங்கே இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட்டை கூட்டின்னு போய்க்க எங்கே தங்க போகிறோம், எங்களோட நிற்க போயிடுமா, அவையோட போக்குவரத்து, அவையோட சாப்பாடு, அவையோட உடுப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் அப்போ சரியான கஷ்டமாக இருந்தது. எனக்கு முதல் தரம் நான் சொன்ன மாதிரி 1 வருஷம் அந்த ஒருத்தி முதலாவது படத்துக்கு வந்து நான் முழு நேரமாக அதோட ட்ராவல் பண்ணேன். ஆனால் அந்த ஒருத்தி படத்துக்கு பிறகு வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் ஊரில் கிடைச்சினோம். அந்த படத்தை பார்த்த பின்பு அதுக்கு பிறகு வந்தால் நீங்கள் அடுத்த முறை வரைக்கும் சொல்லுங்க,
நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவையில் சொன்ன அப்படி நண்பர்களான நிறைய பேர். அந்த நண்பர்களை எனக்கு இரண்டாவதுல பயன்படுத்த முடியலை. சரி, அப்போ இந்த படம் செய்யக்கல எனக்கு நிறைய ஒத்துழைப்பு அங்கே கிடைச்சது, அங்கே நிறைய உதவி கிடைச்சது. நீங்கள் எப்பயும் வாங்கோ, அவையின் வேலையில எல்லாம் முதலே ஒழுங்குபடுத்தி எவ்வளோ நாள் லீவ் எடுக்கணும், மற்ற கூடுதலான எனக்கு ஒருத்தி ஒன்றில் கூடுதலானவைக்கு நான் தங்குறதுக்கு இடம், போக்குவரத்து இப்படி எல்லாம் செய்கிறேன். இந்த முறை எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. என்னடா அவையிலே வீட்டை திரும்பி போயிட்டு திருப்பி காலமே வலிக்கிட்டு அப்படி ட்ராவலிங் பிரச்சனைகள் இல்லை. அப்படி எவ்வளவுக்கு செலவை குறைச்சி அவையில் உதவி செய்யலுமோ அந்த அளவுக்கு அங்கே ஒரு முழுமையான சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக இருந்தது. பட் இங்கே கலைஞர்களை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முழு நேரமாக வேலை செய்கிறது அப்படின்றது மிக குறைவு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க? ஏன்னா நீங்கள் எத்தனை நாளில் இந்த ஷூட் பண்ணீங்க? ஸோ இது கண்ணால் எடுத்ததா இல்லை குறைஞ்ச நாள்லேயே முடிச்சிட்டிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய கோஆப்ரேட் பண்ணுற அளவு எந்த மாதிரி இருந்தது? அவங்களுக்கு ஆர்வம் இருக்குதா இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புதுமுகங்கள் அறிமுகமாயிருக்கணும். இது வரைக்கும் எந்த படம் செய்யாத கலைஞர்கள் இதில் நிறைய இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கணும். நான் கேட்ட உடனே அவ என்ன வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கேட்டுக்கொண்டான். நீங்கள் சனி ஞாயிறு லீவா இல்லாட்டி திங்கள் இந்த நாளுக்கு வந்தால் அப்படி இருப்பினும் அப்படியான விஷயங்களை கேட்டு அறிஞ்சு, இன்னொரு விஷயம் நான் ஆரம்பத்தில் இருந்து செய்த நான் என்னட்டா ஒருத்தி ஒன்றில் இருந்து நான் நட்டப்பட்டாலும் எனக்கு காசு கிடைக்காட்டிக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பேமெண்ட் கொடுக்கணும்ன்றது நினைச்சேன். ஏன்னா அது ஒரு அடுத்த முறை அப்போ தான் அவைகளுக்கு ஒரு இன்னொரு படம் செய்வோம் ரெண்டு ஒரு உற்சாகம் வரும். அப்போ அவைகள் மினக்கிற டைமுக்கு முழுமையாக கொடுக்க இல்லைனாலும் ஓரளவுக்கு அவையின் நேரத்துக்கு அதுக்கு நான் கொடுக்க வேண்டி இருந்தது. அதை முதல் படத்துலேருந்து இப்போ படம் வரைக்கும் தாய கலைஞர்களுக்கு நான் அதை செய்திருக்கிறேன். ஃப்ரீயாக நிறைய பேர் அது செய்கிறது குறைவு நினைக்கிறேன். ஆமாம், இலவசமாக வாங்கோ எப்படி ஒரு படம் செய்கிறேன்னு நடிகொண்டு ஆனால் அவையில் எந்த ஒரு மறுப்போ இல்லது நீங்கள் எனக்கு இவ்வளோ காசு தருவணும், இவ்வளோ தந்தா தான் நடிப்பேன் அப்படி எந்த இதுவுமே சொல்லலை. கனடாலும் சரி அங்கேயும் சரி எது யாருமே சொல்லலை. நானாக தான் கூடுதலானவர்களுக்கு என்னுடைய இதாக தான் கொடுத்தனான். அவையில் அதை வாங்கி கொண்டு கூட அதில் நீங்கள் கூட தந்துட்டீங்க குறையுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமாக செய்து தந்தவன். அதுபடியாக அவையோட ஒத்துழைப்புன்றது நல்ல 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 மாதிரி இருந்தது. புதுசாக வர்றவைக்கு இன்னும் ஆர்வம் இருக்குது. அதுக்காண்டி தான் நான் கூட புதுசாக வந்தவைக்கும் நான் பேமெண்ட் கொடுக்கணும்னு நினச்சினால என்னென்னா அவையில் பார்த்தா அடுத்த படத்தையும் போய் செய்வேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை தான் படமாக்குறது விருப்பம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது எந்த கதை கருவை உள்ளடக்கியதா இந்த படம் இருக்குது அப்படின்றத சொல்லிடுமா? நிச்சயமா. என் ஒருத்தி ஒன்று கூட எனக்கு இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் சேர்ந்தோம். இது 2019ஆம் ஆண்டு கனடாவில் நடந்த ஒரு விடயம். ஒரு கணவன் மனைவி அவைகள் திருமணம் ஆறுத்து முதல்ல எப்படி அவை சந்திச்சவை, அவைக்கு என்ன நடந்தது, இங்கே அந்த கதை படத்தை பார்த்த பின்பு நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரி கட்டாயம் ஞாபகம் பெருமை. என்னென்னா அது பல ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு செய்தி அந்த கதை. ஆகவே இந்த படத்தை பார்க்கும்போது யாருக்கு நடந்தது என்னன்றது நிச்சயமாக தெரியும். அந்த வகையில் இது 2019ஆம் ஆண்டு கனடாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பின்னணியாக கொண்டது. ஒரு கணவன் மனைவி அவைகளான அவைகள் எப்படி சந்திச்சவே, அவைகள் திருமணம் ஆச்சா அல்லது அவைகள் என்ன பிரச்சனை வந்தது என்னன்றது படத்தில் பார்க்கலாம். மற்றது எங்களோட ஈழத்து திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நாட்டில் நடந்த சில கசப்பான சம்பவங்களை மக்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த திரைப்படத்தில் இருக்கணும்னு. அது தொடர்பான ஏதாவது தழுவல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குதா? என்னுடைய ஒருத்தி ஒன்றிலையும் சரி இப்பையும் சரி அதிகமான விடயங்கள் பேசப்படாட்டியும் ஆங்காங்கே சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன், பட்டம் படாமல் சொல்லியிருக்கிறேன். ஆனால் முழுமையாக ஒரு போராட்டம் சம்பந்தமாகவோ அல்லது அங்கே நடந்த விடயங்களை முழுமையாக நான் இதில் சொல்லாட்டியும் பட்டம் படாமல் சில விடயங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையான கதை என்று அப்படி அல்ல. ஓகே. கனடிய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய திரைப்படங்களை தாண்டி எங்களுடைய திரைப்படங்கள் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ எங்களுக்கு எப்படி ஒரு மொழி, எங்களோட கலாச்சாரம், எங்களோட விஷயங்கள் நிறைய நாட்டுக்கு நாடு வேறுபட்டு இருக்கு, ஊருக்கு ஊரே வேறுபட்டு இருக்குது. ஊருக்குள்ளே கூட சில நேரம் கிழக்கூர் ஒரு மாதிரி இருக்கும், வடக்கூர் ஒரு மாதிரி அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கல எங்களோட விஷயங்களை எங்களோட கதைகளை நாங்கள் தான் சரியாக சொல்லலாம். மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கலைஞர்களில் நல்லா பாடுறவே இருக்கணும். இப்போ நிறைய ப்ரோக்ராம்ல எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, எங்களுடைய நல்லா பாட. அதே மாதிரி டான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் எல்லா நடனங்களும் செய்யக்கூடிய நல்ல கலைஞர்கள் இருக்கணும். மீடியா பொறுத்த வரைக்கும் நல்ல ஊடகத்துறை சார்ந்த நிறைய பேர் இருக்கணும். ஆனால் அந்த சினிமா துறை மட்டும்தான் எங்களுடைய கொஞ்சம்
பின்தங்கி நிற்கிற மாதிரியான ஒரு 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 உணர்வும் ஆரம்பத்திலேருந்து இருந்தது. அதுக்கு வந்து அதையும் நாங்கள் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களோட படங்களை வரவேற்று நிறகுறையில சொல்லி அவைக்கு நல்ல மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுத்தோம்னால் எங்களோட சினிமா துறையும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி பார்க்கல எங்களோட திரைப்படத்தை வந்து எப்படி நாங்கள் கொமர்ஷியல் ரீதியாக கொண்டு போகலாம். அது கொமர்ஷியல் சக்ஸஸ் ஆனால் தான் மட்டாக்கள் வந்து இந்த திரைப்பட துறைக்குள்ளே வந்து வாரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது கொமர்ஷியல் நோக்கி போகுதா? உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது இதை பார்க்கும்? அது ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. என்னடா இப்போ நான் ஒரு படம் செய்தால் அந்த படத்தை வந்து நான் தான் எல்லா நாட்டுக்கும் கொண்டு போய் நானே திரையரங்குலேருந்து தியேட்டர்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு துறை இருந்ததுண்டா, அது ஒரு சார்ந்த. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் படம் செய்கிறது ஒரு ப்ரொடியூசர் படத்தை போட்டு செய்திருப்பார். அந்த படத்தை அவர் விற்கும்போது வாங்குறதுக்கு விநியோகஸ்தர்கள் கொஞ்சம் பேர் இருப்பினும், விநியோகஸ்தர்கள் வாங்கி அதை தியேட்டரில் கொடுக்குறது, தியேட்டரில் வாங்குறது கொஞ்சம் பேர் இருப்பினும். ஆகவே ஒரு 2-3 கட்டம் தாண்டி தான் அந்த படம் நாங்கள் வெளியில் வரும்போதே வருது. எங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ நாங்கள் படம் செய்தால் நாங்கள் தான் திரையிடணும், நாங்கள் தான் விநியோகம் செய்யணும், எல்லாமே இருக்குது. அப்போ அந்த துறை சினிமா துறைன்றது எங்களுடைய இதில் இல்லை. அதுக்கு காரணம் வந்து நான் நினைக்கிறேன், இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாருமே இப்போ நான் ஒரு படம் செய்கிறேன்னா ஒரே நேரத்தில், அது ஃப்ரான்ஸாக இருக்கணும், லண்டனாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், ஒரே நேரத்தில் போய்க்கல மக்களுக்கும் அதை பற்றின ஒரு ஆத்மா, அது ஒரு விளம்பரம் கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லா நாடுகளுக்கும் போய்க்கல எல்லாருமே அதை பற்றி பேசுவேணும். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ நான் கனடாவில் செய்தேன்னா நான் தான் ஃப்ரான்ஸுக்கும் கதைக்க வேணும், லண்டனுக்கும் கதைக்க வேணும், அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ ஒரு துறை இருந்ததுண்டா அப்போ எங்களுக்கும் வந்து விநியோகஸ்தர்கள் இருக்கணும், அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கணும், தியேட்டர் அப்படின்ட்டு இருந்ததுண்டால் இன்னும் அதிகமாக செய்யலாம். ஆனால் அது இல்லாதது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. என்னென்னா எங்களோட படத்தை இன்னொரு இடத்துக்கு விற்கலாமே இருக்குது. மற்றது வந்து திரைப்படத்தில் வந்து தொழில்நுட்பத்துறை அப்படின்றது மிக முக்கியமானது. எங்களோட ஆட்களை பொறுத்த வரைக்கும் அந்தளவு நிறைய பேர் இருந்தாலும் அவங்க வந்து வேறு வேறு விஷயங்கள்ல இருக்கிறாங்களா. அவங்க ஜாப் விஷயமாக அவங்க ஒரு மியூசிக் பண்ணுறதுனால அவங்க ஒரு அதை ஒரு ஜொப்பில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி திரைப்படங்களுக்கு பண்ணுற குறைவு. இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி? இப்போ 2019 ஒருத்தி செய்யல எனக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது திரைக்கு முன்னால் வந்து எங்களோட கலைஞர்கள் செய்தார்கள், திரைக்கு பின்னால் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்போ எடிட்டிங்காக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், டிஏயாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து நான் சென்னையில் இந்தியாலாம் செய்யணும், நான் தமிழகத்தில். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் எனக்கு சரியான ஆக்களை எனக்கு தெரிவு செய்ய முடியலை. எங்கே இருக்கணும், எப்படி செய்வினம், அவையில் செய்திருக்கணுமா, அவைக்கு அனுபவம் இருக்கா, அப்படியான பிரச்சனைலாம் இருந்தது. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் வந்து நான் இப்போ இந்த படத்துக்கு ஊருக்கு போய்க்க தாயகத்தில் நிறைய திறமையான கலைஞர்கள் இருக்கணும். அது டிஐ செய்கிறவையாக இருக்கலாம், எஃபெக்ட்ஸாக இருக்கலாம், பின்னணி இசையாக இருக்கலாம், அப்படி எந்த விடயத்தை எடுத்தாலும் திறமையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறையும் நான் வந்து ஒரே டீம் தான், ஒரே குழுவினர் தான் இந்த இதுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் செய்திருக்கிறேன். அது காரணம் என்னோட 3வது படம் செய்யணும். அப்போ எனக்கு என்னை பற்றி இந்த விஷயங்கள் என்னன்றது அவைக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்படி எதிர்பார்ப்பேன், என்ன மாதிரி தேவை என்று. அது ஒரு குழு கூட்டணியாக வேலை செய்யல, அது ஒரு டீம் ஒர்க் தானே. அப்போ ஒரு நிறைய புரிதல் இருக்குது, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எங்களுக்கும் அவைக்கு. ஆனால் அடுத்த படம் ஒன்று செய்கிறதா இருந்தால் நிச்சயமாக முற்று முழுதாக எங்களோட கலைஞர்களை வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு எங்களோட கலைஞர்கள் வளர்ந்துருக்கணும். ஓகே, பொதுவாக சொல்லுவாங்க எங்களோட கலைஞர்கள் வந்து படம் எடுத்திருக்காங்க வந்து பாருங்க அப்படின்னு. ஸோ அப்படி இல்லாமல் இந்த திரைப்படத்தை ஏன் மக்கள் வந்து பார்க்கணும், அப்படி பார்க்குறதுனா அவங்க என்னத்தை எடுத்துகிட்டு போகலாம் அந்த திரைப்படத்தில் இருந்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்தில் வந்து நான் ஒரு அட்வைஸோ மெசேஜோ எதுவும் சொல்கிறது இல்லை. ஒரு பொழுதுபோக்கான விடயத்தில், அதுவும் எங்களோட சமூகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை திரைப்படத்துக்கு தேவையான பாடல்கள் மற்ற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இதை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஏன் மக்கள் வந்து பார்க்கணும்னா, இது எங்களோட படம், எங்களோட சமூகத்தில் நடந்த ஒரு கதை, எங்களோட கலைஞர்கள் நடிச்சிருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களோட சினிமா துறை ஓரளவுக்கு குறைஞ்சி இருக்குது. அதை அடுத்தபடி கொண்டு வரணும்னா அவை இந்த சப்போர்ட் வேணும். அவை வந்து பார்க்குறது மூலமாக என்னை போன்றவர்கள் இந்த படத்தில் நடித்து வைக்கலாம், அதை பற்றி ஒரு கதை ஒரு விஷயத்தை சொல்லிக்க, அதை பற்றி விமர்சனம் செய்ய வந்து பார்த்து அவைகள் அடுத்தடுத்த படிக்கு போகிறதுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே கட்டாயம் வந்து எங்களோட சினிமா துறையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து எங்களோட மக்கள் நகையிலான் இருக்கு. ஓகே, இந்த திரைப்படம் வந்து வார ஜூலை மாதம் 6ஆம் தேதி வந்து யோக் சினிமா, அது ரிச்மண்ட் ஹில்ல நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு டிக்கெட் வேணுமெண்டா அது எப்படி உங்களோட தொடர்பு கொள்வது? டிக்கெட் வாசல்லையும் நீங்கள் தியேட்டர் வாசல்லையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இதில் இன்னொரு விஷயம் நான் செய்திருக்கிறேன் என்னென்னா,
கூடுதலான கனடாவில் வந்து இப்போ 45-50 படங்களுக்கிட்ட வெளிவந்திருக்கு இது வரைக்கும். அதே மாதிரி வேறு ஃப்ரான்ஸ், லண்டன் இப்படி எல்லா நாடுகளையும் வந்திருக்குது. நான் ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் என்னென்னா, இங்கே வந்திருக்கிற படங்களை வந்து ஒரு 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 தொகுப்பாக ஒரு இடத்துல போனால் இது பற்றின விஷயங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இணையதளம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ canadatamilmovies.com என்ற ஒரு இணையதளம் பதிவு செய்திருக்கிறேன். இதில் இப்போ வந்து என்னுடைய படங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் ஏற்கனவே வந்த படங்கள், வரப்போகிற படங்கள், இது சம்பந்தமான ஒரு பதிவு, அதாவது அது படம் இப்போ வந்தது, யார் யார் நடித்தவை, யார் ப்ரொடியூஸ் பண்ணது, என்னென்ன பாடல்கள் இருக்குது, அந்த பாடல்கள் பாடினது யார், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கேக்கல கனடாவுக்கு புதுசாக வரவையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நாங்கள் இல்லாத காலத்திலையும் அது வந்து ஒரு பதிவாக இருக்கும். எப்பயும் வந்து வரலாறு முக்கியம். ஆகவே நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இப்போ இந்த படம் சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் அந்த இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த பாடல்களுக்கு நான் கூட மினக்கிறேன். நான் 2019 மூன்றாவது படம் வரைக்கும் பாடல்களை மினக்கிறேன். நான் கூட அந்த பாடல்களில் வந்து எல்லா பக்கத்துலேருந்தும் கலைஞர்கள் ஈடுபடணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் கடந்த காலங்களில் ஐரோப்பா, தாயத்தில், கனடாவில், இந்தியாவில் இவை எல்லாரும் சேர்த்து தான் பாடல் இருக்கும். ஒரு ஆள் பாடல் எழுதினா, இந்தியாவில் இந்த பாடல் எழுதினா பாடினது தாயத்திலிருந்தும் இங்கே இருந்தும் ஒரு 2 பாடல்கள். அது மாதிரி இந்த படத்துலையும் பாடல்கள், இனிமையான பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்களையும் இவள் வந்து தாராளமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த இணையதளத்தில். ஓகே, இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றது வந்து வேறு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதை மக்களுக்கு சொன்னீங்கன்றால் நிச்சயமாக அவங்களுக்கு நிச்சயமாக இது வந்து 2 தளத்தில் என்னபடியால் இந்த படம் வந்து 2 முக்கியமான கேமராமேன்ஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கணும். கனடாவில் வந்து தீபன் ராஜலிங்கம் என்னுடைய முதல் படத்துலேருந்து என்னோட பயணிக்கிறார். அதே மாதிரி ராமலிங்கம் அவர் வந்து சென்னையிலேருந்து தாயத்துக்கு வந்து அங்கே நாங்கள் ஒளிப்பதிவு செய்தவர். அவரும் முதலாவது படத்துலேருந்தே என்னோட பயணிக்கிறார். ஈஸ்வரமூர்த்தி அவர் தான் எடிட்டர், படத்தொகுப்பு. அவரும் இது 3வது படம் என்னோட தொடர்ந்து பயணிக்கிறார். அதே மாதிரி பின்னணி இசை பிரவீன்குமார், அவரும் 3 படங்கள் அவர் தான் செய்தவர். ஆனால் இதில் வந்து பாடல்கள் 2 வரைக்கும் ஒரு பாடல் எங்களுடைய தாயத்தில் யாழ்ப்பாணத்தில் பூவன் மதீசன் நிறைய படங்கள் பாடல்கள் செய்தவர். அவர் ஒரு பாடல் இசையமைத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பாடல் கனடாவில் இசைக்கு எது இல்லை என்ற இசைத்தொகுப்பில் ஏற்கனவே வந்த பாடலை நாங்கள் இதில் மீளுருவாக்கம் செய்திருக்கிறோம். இது ஒரு பரதநாட்டிய கலைஞர் மாதிரி தான் இதில் ஹீரோயின் பெண் கதாபாத்திரம் வருகிறது. அதனால் அந்த பாடலை வந்து அவர்கிட்டேருந்து வாங்கி நாங்கள் திருப்பி மீள் உருவாக்கம் செய்திருக்கிறோம். இதை தவிர நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய பேர் புது இந்த திரைப்படத்தில் முதல் முறையாக நடிக்கிறார்கள். அதோடு சேர்ந்து ஏற்கனவே என்னுடைய திரைப்படங்களில் நடித்த வந்து நிறைய விடயங்கள், பின்னணி பேசினது, டப்பிங், அப்படி நிறைய விஷயங்கள் செய்திருக்கணும். மற்ற என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இதுக்கு உதவி செய்திருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஜூலை 6 வந்து இது ஜோக் சினிமாவில் வரப்போகுது. அதை தொடர்ந்து என்னென்ன ஐடியா உங்களது இருக்குது? எங்கெங்கே திரையிட போகிறீங்க? வேறு நாடுகளுக்கும் திரையிடறதுக்கான ஐடியா போய் பண்ணிட்டீங்களா? என்ன இதுக்கு பிறகுதான் பண்ண வேண்டி இருக்குமா? என்ன நினைக்கிறேன்? இல்லை, இது ஏற்கனவே நான் தேதிகள் அறிவித்து விட்டேன். கனடாவில் ஜூலை 6ஆம் தேதியும், அதே மாதிரி ஜூலை 27 இன்னொரு காட்சி வூட் சைட் சினிமாலையும், ஆகஸ்ட் மாதத்தில் வான்கூவர், மொன்ட்ரியல் இந்த நகரங்கள்லையும், இதை தாண்டி ஐரோப்பாவில் இங்கிலாண்டில் வந்து ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 7ஆம் தேதி பாரிஸ் ஃப்ரான்ஸில், அதே மாதிரி செப்டம்பர் 13, 14 சுவிஸில் பேர்ன், சூரிச் இந்த இடங்கள்லையும், அதுக்கு பிறகு அக்டோபரில் வந்து யூஎஸ் நியூயார்க்கில், இப்படியான இடங்கள்லாம் இதுவரைக்கும் திட்டமிட்டிருக்கிறோம். தாயகத்தில் வந்து சில வேளைகளில் வருகின்ற டிசம்பர் மாதம் அங்கே ஸ்க்ரீனிங்கு பிளான் பண்ணுறோம். ஓகே, நன்றி அண்ணா. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபியூச்சர்ஸ் பிளான், அடுத்தடுத்த திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு போய் பிளான் பண்ணிட்டீங்களா? என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா மக்கள் இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிடிச்ச விஷயத்தை செய்ய எப்போயுமே எல்லோருக்குமே அது பிடிக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கான சரியான ப்ரொடியூசர்ஸ் தேவை முழுமையாக. அதாவது இப்போ எனக்கு வந்து வர்த்தகர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினோம். ஆனால் ஒரு படத்தை முழுமையாக செய்கிறதுக்கு தேவையான தயாரிப்பாளர் கிடைச்சா நிச்சயமாக நல்ல படங்கள் செய்யலாம், நல்ல கலைஞர்கள் இருக்கணும். அப்படி வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக செய்வேன். இன்னொன்று என்னென்னா, தயாரிப்பாளர்களும் முன் வந்தால் நல்ல. இப்போ நான் வந்து ஏன் 3வது படம் செய்கிறேன்டா, எனக்கு முதல் படம் செய்யக்கே நிறைய பேர் சொன்னது வந்து இது உனக்கு தேவையில்லாத வேலை, காசை தேவையில்லாமல் செலவு செய்கிற அப்படின்ட்டு. ஆனால் நிறைய கஷ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த அதை நான் கேட்கணும் பண்ணியிருந்தேன் கடைசியாக. ஆமாம், இந்த திரைப்படத்துறைக்குள்ள ஏன் வந்தேன் அப்படின்ற எப்படியாவது யோசித்தீங்களா அப்படின்றது? அப்படி எண்ட் இல்லை. ஏனென்றால் நீங்கள் கட்டாயம் வந்து கடினமாக உழைச்சா தான் நீங்கள் வந்து எப்பயும் முன்னுக்கு வரலாம். இது 3வது படம் செய்கிறதுக்கு வந்து நிறைய உழைப்பு இருக்குது. எனக்கு பின்னால் பேர் சொல்ல வேண்டிய நிறைய பேர் என்னோட ஹெல்ப் பண்ணியிருக்கணும், உதவி செய்திருக்கணும். அவன் சப்போர்ட் இல்லைன்னா நான் செய்திருக்கல. அது அதுபடியால் சரியான கஷ்டமான விஷயம். ஆனால் அதை தொடர்ந்து நாங்கள் செய்கிறோம் என்றால் ஒன்றாவோட செய்தார், அப்படியே போயிட்டார், அதோட நட்டமாக போயிட்டார்ன்னு பேசாமல், இல்லை
நாங்கள் இன்னும் செய்யணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சா நல்ல படங்கள் செய்யலாம். ஓகே, கடைசியாக வந்து இந்த நிகழ்வு கலந்துரையாடல் கடைசியில் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு மக்கள் வருவாங்க. நான் கட்டாயம் வருவேன். ஸோ அண்ணா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நிச்சயமாக நான் வளமையாக சொல்கிறது தான், எல்லாரும் வந்து பார்த்து விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு விமர்சனத்தை நாங்கள் இப்படி தான் படம் செய்தாங்க, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் விமர்சனம் செய்யலாது உங்களோட பிள்ளையான அப்படியெல்லாம் நான் சொல்லலை. படத்தை நீங்கள் தாராளமாக விமர்சிக்கலாம். நிறைகுறைகள் இருக்குது. நாங்கள் எப்போவுமே எல்லா இதுலையுமே வந்து 100% நாங்கள் சரியாக செய்ய இயலாது. அங்கங்கே சில பிள்ளைகள் இருக்கும். அதை திருத்தி கொண்டு அடுத்தடுத்த படைப்புகளுக்கு செய்யணும். அப்போ அதுக்கு விமர்சனம் முக்கியம். நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி 2019 ஒருத்தி நான் செய்து கனடாவில் மட்டும்தான் ஸ்க்ரீன் பண்ணுறதா இருந்தது. அப்போ மக்கள் வந்து அதை சோஷியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில், இணையதளங்களில் அதை பற்றி பேசினபடியாக தான் நான் அடுத்த நாட்டுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. அவை விமர்சனம்ன்றது முக்கியம். வந்து பாருங்கோ, தாராளமாக விமர்சிக்கலாம். மற்றது இந்த விஷயத்த மற்றாக்களோடையும் கதைங்க. இப்படி ஒரு படம் வந்திருக்கு, நான் பார்த்தேனா, நீ பார்த்தனியா இல்லாடி இப்படின்னு சொல்லி. மற்றது எப்பயுமே வந்திருக்கிற படங்களை நீங்கள் போய் பார்க்கலாம். ஒருத்தி 1 ஒருத்தி 2 யூடியூப்பில் எப்பொழுதுமே பார்த்துக்கொள்ளலாம். இணையதளத்தில் நிறைய என்ன படங்கள் மாதிரி வேறு நிறைய பேர் செய்த படங்களும் இருக்குது. ஆகவே கட்டாயம் பாருங்க. நன்றி சுதாகரன், உங்களோட டைமை ஒதுக்கி இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட கலந்து கொண்டதுக்கு நன்றி வனிதன். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழர்.ca இணையதள வாயிலாகவும் உங்களுடைய இணைய சமூக வலைத்தளங்களூடாகவும் எங்களுடைய திரைப்படம் சம்பந்தமான செய்திகளை குறிப்பாக சொல்லணும் என்னென்னா, அது குறையா சொல்லலை, இங்கே இருக்கிற பெரிய அளவில் இருக்கிற ஊடகங்கள் வந்து எங்களுடைய படைப்புகளுக்கு அதிகமாக அவையில் வந்து நேரம் தாரதில்லை. ஆனால் அது வந்து நீங்கள் கட்டாயம் செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் கூட நீங்களாக தான் முன் வந்து இப்படி ஒன்றுக்கு செய்ய வேணும், அண்ணாக்கு சந்திக்கலாமான்னு கேட்டீங்க. ஆகவே அது வந்து ஒரு பெரிய விஷயம். என்னென்னா, யாருடைய படம் எங்களுக்கு என்ன நாங்களே செய்யணும்னு இல்லாமல் ஒரு பொது விஷயமா அதை எடுத்து, இல்லை எங்களோட படம் எங்களோட மக்கள்கிட்ட வருது, எங்களோட கலைஞர்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு அது பார்க்குற வீதம் வந்து இவ்வளவாயும் இருக்கலாம். அது 10 விதமாக இருக்கலாம், 100 விதமாக இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் செலவழித்து இப்படி செய்கிறன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் குறிப்பாக இலவசமாக செய்கிறன்றது பெரிய விஷயம். ஆகவே நிச்சயமாக நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயம் அடுத்தடுத்த படிக்கு போகலாம். கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த வேகம் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. சோஷியல் மீடியா சரியான ஃபாஸ்ட்டாக போகுது. அப்படி இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச அளவு அதை சரியாக செய்வோம். ஆகவே நீங்களும் அதை சரியாக செய்வீங்கள். நன்றி இந்த சந்தர்ப்பத்துக்கு. நன்றி. எங்களுடைய தமிழர்.ca-வோட குறிக்கோளே தான் எங்களை தமிழ் சமூகத்துக்கு சின்னதாக உதவக்கூடிய மாதிரி ஒரு வெப்சைட்டை, நாங்கள் எல்லாருக்கும் உதவக்கூடிய மாதிரி வெப்சைட்டை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு தான் எங்களோட நோக்கம். நன்றி அண்ணா, இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. இன்னொரு இடத்துல நாங்கள் சந்திக்கலாம். நிச்சயமா. தேங்க்யூ.